வேடன் வந்து வேட்டையாட வந்தவன், சனாதனத்தை சங்கிகளை வேட்டையாட வந்திருக்கான். குழந்தைகள் அவருடைய பெயர் டேட்டு போடுறாங்க, அவங்க மாதிரி இமிடேட் பண்ணிக்கிறாங்க, அவனை மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க, வேடான்னு அழறாங்க. வேடன் பேசுவது வெறும் தலித் அரசியல் மட்டுமல்ல, அவன் பேசும் சர்வதேச அரசியல் கேட்பான், கம்யூனிஸ்டுகளை கேள்வி கேட்பான், இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கேள்வி கேட்பான், பாசிச பயங்கரவாதிகள் எதிர்க்க கொஸ்டின் பண்றான். இருக்கிற கிராம் கஞ்சா பொருட்கள் எடுத்தோம். இன்னொன்று வந்து புலிப்பல் மாட்டிருந்துருக்கான். அவன் ஒரு பாடல் பாடும்போது ஒரு செயின் போட்டிருக்கான், அதில் ஒரு புலிப்பல் இருந்திருக்கு. அம்மா செக் பண்ண அது யாரும் கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அது போலி, இது ஒரு போலி பிளாஸ்டிக்கால அக்ரலிக்ல செஞ்சது தான் அது. அந்த புலிப்பல் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபருக்கு புலி பற்களாலே ஒரு நபர் சிலை செஞ்சு வச்சிருக்காரு அந்த தம்பிக்கு. வேடனை நான் எப்படி பாருங்கன்னா, இந்தியாவில் ஒரு பாப் மாறியே தான் பார்க்குறேன். அவனுடைய ஸ்டைல், அந்த ஆட்டிடியூடு, அவனுடைய உடற்பாங்கு, அவனுடைய வரிகள், தீப்பொறியா, அவங்ககிட்ட உண்மை இருக்கு. இங்கே எத்தனையோ ரேப் பாடகர்கள் இங்கேயும் இருக்காங்க, பட் எல்லாருமே நிறுவனப்படுத்தப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் கோவன் இருக்காரு இல்லையா? ஆமா, குறிப்பாக அதிமுக ஆட்சியெல்லாம் வந்து டாஸ்மார்க் எதிராக பாடி ஊருக்காலி இறக்குறாங்க நம்ம அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக மிக கடுமையாக பேசின நபர் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக கடுமையாக பேசிட்டு இருக்காரு. அவருலாம் ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்கல நீங்கள் கோவனை எப்படி இண்டிவிஜுவலாக பார்க்கணும்? அவங்க அந்த ஆள் திமுக பின்புலமாவது. இதுக்கு முன்னாடி தோழர் நம்ம அவரை பெருமையாக அழைச்சிட்டு இருந்தோம். ஊத்தி கொடுத்து கெடுத்தா கோமலவல்லின்னு சொல்லி ஜெயலலிதா ஆட்சியை பேசின நீ இன்னைக்கு திமுக ஆட்சி ஊத்தி கொடுத்து நாட்டை ஒரு குடியை கெடுக்கலையா? இவங்க ஆட்சிக்கு எதிராக ஏன் வாயை மூடி நிறுத்தாங்க? இவங்க ஆட்சிக்கு எதிராக இன்னொரு அரசியல் கட்சி விஜய் உருவாகிறாங்க, நீ எதிர்க்கிற. அப்ப நீ யாருன்னு தெரியுதா? யூ ஆர் நாட் இண்டிவிஜுவல். உன்னுடைய பேக்ரவுண்ட் திமுக. ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் சமூக செயற்பாளருமான சவிதா முனுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். சோஷியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் வேடனுடைய பாடல்கள் தான் வந்து சோஷியல் மீடியாவே ஆக்கிரமித்திருக்கின்றது. ஒரு இளைஞன் இன்றைக்கு குறிப்பாக தென்னிந்தியாவுடைய கவனத்தை வந்து மிகப்பெரிய உள்ள திருப்பி இருக்காரு. இந்திய அளவில் வந்து வேடன் அப்படின்ற ஒரு சொல்லும் வெளிநாடுகள் வரைக்கும் இன்னைக்கு இப்போ ரீச் ஆயிருக்காரு. அந்த வேடனை வந்து ஒரு ரேப்பரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வேடன் வந்து உங்களுடைய உணர்வுகளையும் என்னுடைய உணர்வுகளையும் இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு குரலா நான் வேடனை பார்க்குறேன். எங்கெல்லாம் மக்கள் சாதியின் அடிப்படையிலும் பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் நில வளங்கள் சுரண்டப்படுகின்ற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காகவும் எல்லாவதும் சர்வதேச அரசியல். வேடன் பேசுவது வெறும் தலித் அரசியல் மட்டுமல்ல, அவன் பேசுறது சர்வதேச அரசியல் பேசுகிறான். கம்யூனிஸ்டுகளை கேள்வி கேட்குறான், இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கேள்வி கேட்குறான், உலக நாடுகள் போர் புரியறதுக்கு எதிராக கொஷின் பண்ணுறான், அணுகுண்டு தயாரிக்கிறத கொஷின் பண்ணுறான், ஆசிஃபா பாலியல் வன்புணர்வு பண்ணதுக்கு எதிராக கொஷின் பண்ணுறான், இங்கே இருக்கின்ற பாசிச பயங்கரவாதிகள் எதிர்க்க கொஷின் பண்ணுறான், ஈழத்தில் நடந்த மனித படுகொலைக்கு எதிராக அவன் குரல் எழுப்புறான். இப்போது ஈழன் என்பவன் இந்த மண்ணோட ரியாலிட்டி, இந்த மண்ணோட உணர்வு, அவன் உணர்வுகளோட பின்னி பிணைஞ்சிருக்கனால தான் ஒரு சாதாரண ஒரு எளியவன் இவ்வளவு வேகத்துல குழந்தைகள், முதியவர்கள், இளைஞர்கள் குறிப்பா இப்ப நம்ம தலித் அரசியல் பேசின்னு இருக்கோம். நாம ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் பேசிட்டு இருந்தாலும் நாம எழுத்துக்களும் கட்டுரைகளின் வாயிலாகவும் நம்மளுடைய மேடை பேச்சுகள், ஒரு ஒரு மாவோயிச புரட்சியாளர்கள் நீண்ட கால ஒரு துப்பாக்கி முனையில் செய்யக்கூடிய விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக தன்னுடைய பாடல் வரிகள் வழியாகவும் இசை வடிவத்தில் தன்னுடைய கலை வழியாகவும் மக்கள்கிட்ட ரீச் பண்ணியிருக்கான். அங்கே தான் வேடன் ஜெயிச்சிருக்கான். இப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எனக்குலாம் நம்மளாம் நீண்ட காலம் செய்ய முடியாத ஒரு விஷயத்த எழுத்துக்களாலும் பேச்சுக்களாலும் எவ்வளோ பண்ணின்னு இருக்கோம். போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இதெல்லாம் ஒரு கலை வடிவில் வந்து ஒரு மனிதன் நிகழ்த்துறான் இல்லையா? அவனுக்கு பின்னாடி இருக்கிறது எதுவுமே ஒரு நிறுவனங்களோ
இல்ல ஒரு என்ஜிஓக்களோ எதுவுமே கிடையாது. அவன் உண்மையான உணர்வுகளின் அடிப்படையில பேசுறான், உண்மையை பேசுறான். அதனாலதான் அவன் தீப்பொறியா வருது ஒவ்வொரு வார்த்தைகளும். அந்த தீப்பொறியினுடைய வேகம் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் ஆழமா வேறுன்றது. இளைஞர்கள் கிட்ட குறிப்பா குழந்தைகளும் அட்ராக்ட் ஆகுறாங்க. குழந்தைகள் அவருடைய பெயரு டேட்டு போடுறாங்க, அவங்க மாதிரி இமிடேட் பண்ணிக்கிறாங்க, அவன மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க, வேடான்னு அழறாங்க. பெண்கள் வந்து ரொம்ப, அதாவது இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாய பெண்கள் வந்து பாப் சாங்னா ஒரு வெள்ளைக்காரர்கள் சாங்கையும் ஆங்கில பாடல்களையும் ரசிக்கக்கூடிய பெண்கள்லாம் வேடனுடைய வரிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நாம ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல் பேசினாலும் எழுதினாலும் அதை மாற்று சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம புத்தகத்தை வாங்க மாட்டாங்க. நம்ம அரசியல் மீதான ஒவ்வாமை இருக்கு. ஆனா வேடனுடைய பாடல்களை ஒரு ஒரு சாதி இந்து இளைஞனும் ஒரு பெண்ணும் குழந்தைகளும் ரசிக்கிறாங்கன்னா மானுடத்திற்காக குரல் கொடுக்கிறான். யாரெல்லாம் மானுடத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தன்னுடைய வரியால வந்து வேடன் வந்து வேட்டையாட வந்தவன். இந்த சனாதனத்தை சங்கிகளை வேட்டையாட வந்திருக்கான். இப்போ வேடனுடைய அரசியல் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. ரொம்ப மேடையிலே வந்து இப்போ ஒருத்தவங்க ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகுறாங்கன்னா அவங்க தன்னுடைய சுயத்தெல்லாம் மறைச்சிருவாங்க. நான் வந்து வெறுமனே ஒரு என்டர்டைனர் அப்படின்னு தான் பார்க்கப்படுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க தமிழ்நாட்டிலே நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. இப்போ அதே கேரளால அனிருத்துடைய கச்சேரியில் கூட நடந்தது, பெரிய ஒரு கூட்டம் வந்ததுன்னு, அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனால் வேடன் வந்து நேரடியாக நான் வந்து அம்பேத்கருடைய அரசியலை பேசுகிறேன், நான் வந்து ஐயங்காளியுடைய அரசியலை பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தலித் பாலிடிக்ஸை வந்து கொண்டு வராரு இல்லையா? அப்போ வந்து தன்னுடைய அரசியல் எதுன்னு அவர் பேசும்பொழுது அது அவருக்கான பேக்ஃபேராக அமையாதா? பேக்ஃபேரானா யாருன்னா மக்கள் தலித்துனாவே இங்க யாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியா? அப்படி கிடையாது. இங்க ஐநாவில் எடுத்து பார்த்துக்க தலித்துனா எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி, சோசியலி யாரெல்லாம் பேக்வேர்டோ அவங்க எல்லாம் தலித். தலித்துனா இங்க யாரோ பட்டியல் சமூகம் மாத்திரம் கிடையாது. அதுல பிசியும் வரலாம், ஓபிசியும் வரலாம். எவெல்லாம் சாதியின் அடிப்படையிலும் பொருளாதாரத்தின் அடிப்படையும் கல்வி ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மண் சார்ந்தும் ஒடுக்கப்படுகின்றானோ அவனெல்லாம் தலித்துன்னு தான் ஐநா வரையறுத்திருக்கு. இங்க தலித்துனாவே ஏதோ பட்டியல் சமூகம், பறையர் சமூகம், அருந்ததியர் சமூகம்ன்றது ஒரு பார்வை இங்கு தவறா புகுத்தப்பட்டிருக்குது. அப்போ அவன் பேசுறது யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அந்த மக்களுக்கான அரசியல் பேசுறான். அவனை ஒரு சாதியவாதியாக அங்க முத்திரை குத்துறாங்க. அவனுடைய உடல்ல அவன் ஆண் தான் போட்டு பச்சை குத்திருக்கான் நெஞ்சில. அவங்ககிட்ட கேக்குறாங்க, ஆண் குத்திருக்கீங்களே, நீங்க யார், உங்க பூர்வீகம் என்ன, உங்க பின்புலம் என்னன்னு அவங்ககிட்ட கேட்கும் போது, நான் என்னுடைய தாய் வந்து ஒரு ஜாஃப்னா ஈழத்து பெண்ணு, அங்கிருந்து விரட்டப்பட்டாங்க ஜாஃப்னால இருந்து போர்ல. அப்ப அங்கிருந்து வந்த உடனே இங்கே ஒரு மலையாளிய அவங்க விரும்பி திருமணம் செஞ்சு அவங்க மூலியமா உருவான ஒரு சிசுதான் இந்த வேடன். ஸோ அவங்க அம்மா அவனுக்கு அந்த உணர்வை புகுத்தி இருக்காங்க. சொந்த மண்ணுல இருந்து நான் விரட்டப்பட்டிருக்கேன், என்னுடைய மொழி தமிழ். அவங்க கூட இருக்கிற சக பாடகர்களும் என்ன சொல்றாங்கன்னா, மலையாளி தான் நானு, இருந்தாலும் தமிழ்ல இருந்து தான் மலையாளம் உருவானது. அப்போ என்னுடைய தாய் தமிழ் தான் என்னுடைய தாய்மொழி அப்படின்னா. பொருள் சொல்லும் போதே அவன் ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் அப்பா, ஆ என்றால் அறிவு, ஆ என்றால் அன்பு, அரசியல், அஞ்சாமை, அழகு அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கும்போது அது எவ்வளவு ஒரு உணர்வு சார்ந்து இருக்கு. ஒரு பொலிட்டிக்கலா ரொம்ப கிளியரான ஒரு நபரா பாக்குறீங்களா வேடனை நீங்க? பொலிட்டிக்கலி கிளியர் வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிகிறான். இப்போ இங்க பறையர் அரசியல் பேசக்கூடியவர்களா நான் பானை நல்ல பறையன் இல்ல, தம்புரானும் அல்ல, ஒரு மயிரும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ தம்புரானை எதிர்க்கலாம், பறையனும் ஒரு மயிரை பறையனும் இல்ல, தம்புரான் என்றால் நீ எனக்கு ஒரு மயிரும் அல்ல அப்படின்னு சொல்ற. நீ தம்புரானே சொல்லலாம், ஆனா பறையனும் ஒரு மயிரும் அல்ல நீ எப்படி சொல்லலாம்? பறையன் வந்து சாதிக்கு எதிராக சண்டை போட்டவன். இங்க ஒரு குழுக்கள் கிளம்பி வேடனுக்கு எதிராக கிளம்பி இருக்காங்க. இன்னொரு குரூப் இன்னொன்னு வந்து அவர் பௌத்தம் குறித்து பேசும்போது ஒரு பாடல்ல வந்து பௌத்தர்கள் கொன்னாங்க, இனஅழிப்பு பண்ணாங்க அப்படின்றாரு. சில கிளாரிஃபை நம்ம அந்த தம்பிக்கு அந்த ஒரு விஷயங்களை வச்சு நம்ம அவருடைய அரசியலை புறக்கணிச்சிட முடியாது. வெகு மக்கள் கிட்ட அவர் தனக்கு நடந்தது சொல்றாரு. தனக்கு நடந்தது சொன்னாலும் பௌத்தம் வந்து இனவாதம் மதவாதம்னு பேசின்னு இருக்காங்க. அங்க நடந்தது, ஈழத்துல நடந்தது ஒரு இனப்படுகொலை. இனப்படுகொலை கிடையாது. அது வந்து இனப்படுகொலையோ ஒரு மண் சார்ந்த மொழி போராட்டமோ மொழிக்கான படுகொலையோ இல்ல வந்து மதத்துக்கான படுகொலையோ கிடையாது அங்க நடந்தது. அப்போ மதத்தை வைத்து பௌத்தத்தை வைத்து இங்க எல்லாரும் இழிவுபடுத்தின்னு இருக்காங்க. பௌத்தம் என்பது புத்தர் என்பது உண்மை. அதை பின்பற்றுகிறவன் போலியாக இருக்கும் பட்சத்தில் நாம் விமர்சிக்க வேண்டியது
புத்தனை அல்ல, புத்தனை பின்பற்றுவதாக சொல்லி கொண்டிருக்கும் போலியான நம்ம வந்து அந்த மனிதர்களை தான். பௌத்த படுகொலை கூட சொல்லல, அது சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்பட்ட இனப்படுகொலை அப்படி சொல்லலாம். ஆனா அந்த தம்பி ஒரு வார்த்தைகள்ல பௌத்தத்தை டைரக்டா இல்ல அங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சிங்களர்கள் பௌத்தர்களா இருக்காங்க. அப்ப அவன் அப்படிதான் அணுகி இருக்க முடியும். சின்ன ஓகே, பையன் அதை தானே நான் அவரு. தவறுன்னு சொல்லல. ம். அந்த சில அரசியல் பார்வைகள் மாறுபடுதே ஒழிய, ஆனா அந்த தம்பியை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். ஏன்னா ஒரு நம்ம பேனாமுனையாலும் பேச்சுகளாலும் போராட்டங்களாலும் எழுத்துக்களாலும் இவ்வளவு ஆண்டு காலம், ஏன்னா ஒரு மாவோயிச புரட்சியாளர்கள் தன்னுடைய கத்தி முனையாலும் செய்ய முடியாத விஷயங்களை கூட தன்னுடைய கலையால் ஒரு இளைஞன் இங்க மிக சர்வசாதாரணமாக நிகழ்த்தி கொண்டிருக்கான்னு நாம் அவரை வரவேற்க தான் சொல்லணும். அந்த சிறு சிறு பிழைகளை வச்சு நாம் அவரை மறுதளிச்சிடக்கூடாது. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் அவருக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க. காங்கிரஸ் தான் அப்போ சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கு. ஏன்டான்னா குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்களெல்லாம் அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. அவரை வந்து எப்படியாவது கைது பண்ணி உள்ளே போகணுன்றதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 2-3 முறை கைது செய்யப்படுறாரு. ஒன்று ஒரு பெண் சார்ந்த வழக்கு, மற்றொன்று போதை சார்ந்த வழக்கு, இன்னொன்று வந்து புலிப்பல் சார்ந்த வழக்கு. இந்த மாதிரி பல வழக்குகள் அவர் வந்து கைது செய்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஜாமீனில் வெளியுமே இருக்கார் இல்லையா? இந்த கைது ஆதரவு எதிர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அங்கே இருக்கிற இடதுசாரி அமைப்புகள், அதாவது கம்யூனிஸ்டுகள் தான் அங்கே ஆட்சி செய்கிறாங்க. அவங்க வந்து ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, பேசக்கூடிய அரசியல் வந்து மண் சார்ந்த அரசியல். அங்கே இருக்கிற விளிம்பு நிலை மக்கள் தலித்துகளுக்காக, அங்கே இருக்கிற தலித்துகளை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மார்க்சியவாதிகள் வில்லர்களாக தான் சொல்லுவாங்க. ஆட்சியாளர்கள் இங்கே எங்களுக்கு இன்னெல்லாம் பண்ணின்னு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிரச்சனைகள் இருக்கு அங்கே இருக்கிற தலித்துகளுக்கு அங்கே நடக்கின்ற மார்க்சிய கட்சிகள் மூலம். அப்போ அதையெல்லாம் அவன் பேசும்போது அங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் வந்து ஆரம்பத்துல வேடனுடைய அரசியல் சார்ந்த அந்த பாடல்களை வரிகளை எதிர்க்கிறாங்க. அப்போ பிஜேபி வந்து அங்க கம்யூனிசம் ஆட்சி செய்து அதை அழிப்பதற்காக பிஜேபி கேரளால வேரூன்றாங்க. வேரூன்றும் போது இந்த வேடனுடைய பாடல்கள் வந்து அந்த பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கும் பொழுது, ஓகே வேடனை நாம எதிர்க்க வேணாம், அவன் நம்மளுக்கு மறைமுகமா பயன்பட்டு இருக்கான், ஸோ அவனை நாம சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுத்த இடதுசாரிகளை வேடனுக்கு சப்போர்ட்டா நிற்கக்கூடிய சூழல் பின்னாளில் உருவாகிறது. அங்க இருக்கக்கூடிய பிஜேபி எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இவன் வந்து ஈழத்து பின்புலத்தை சார்ந்தவனாக இருக்கிறான், இவனை என்னையே விசாரிக்க வேண்டும் அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. அப்புறமா இந்த பிரதமரை நேரடியாக விமர்சிக்கிறான். இவன் பின்னாடி யார் இருக்காங்க, சர்வதேச அரசியல் இருக்கா, இங்கே பிரிவினைவாதியா இருக்கான் அப்படின்னு சொல்லிலாம் அவனுடைய குரலை கொடுக்குவதற்கான வேலையை அங்க இருக்கக்கூடிய சங் பரிவார அமைப்புகள் தொடர்ந்து ஈழனுக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்காங்க. அதோட ஒரு வெளிப்பாடு தான் கஞ்சா அவன் வந்து குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் விழுத்துற கிராம் கஞ்சா பொருட்கள் எடுத்தோம். இன்னொன்று வந்து புலிப்பல் மாட்டிருந்துக்கான். அவன் ஒரு பாடல் பாடும்போது ஒரு செயின் போட்டிருக்கான், அதில் ஒரு புலிப்பல் இருந்திருக்கு. அம்மா செக் பண்ண அது யாரும் கிஃப்டா கொடுத்துருக்காங்க, அது போலி, அது ஒரு போலி பிளாஸ்டிக்கால அக்ரலிக்ல செஞ்சது தான் அது. அதுவும் யாரும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, வாங்கி போட்டிருக்கான். இப்போ எது பண்ணாலும் அது ஒரு போலியா தான் அவன் மேல புனைஞ்சு வழக்குகள் புனைகிறாங்க. அந்த புலிப்பல் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபருக்கு புலி பற்களாலே ஒரு நபர் சிலை செஞ்சு வச்சிருக்காரு. அந்த தம்பிக்கு புலி பற்களாலே வேடனுக்கு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. அப்போ வேடன் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல அது ஒரு சிறிய தம்பி, ஒரு 10ஆம் வகுப்பை கூட தாண்டாத ஒரு இளைஞன், அவன் சொந்தமாக வரிகள் எழுதி இசை மெட்டமைத்து சொந்த குரலில் பாடுறான். அவனே இசையமைக்கிறான், அவனே வரிகளை எழுதுறான், அவனே பாடுறான். அப்போ இது வெகு மக்களை வந்து ரீச் ஆயிருக்கு. இளைஞர்கள் இன்னைக்கு அவனை மாதிரி இமிடேட் பண்றாங்க, வேடான்னு சொல்லி அழுதுறாங்க, அவனுடைய பச்சை குத்திக்கிறாங்க, அவனை மாதிரி உருவம் செஞ்சு வீட்டுல மாட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு வேடனை நான் எப்படி பாருங்கன்னா, இந்தியாவில் ஒரு பாப் மார்லியா தான் பார்க்குறேன். அவனுடைய ஸ்டைல், அந்த ஆட்டிடியூடு, அவனுடைய உடற்பாங்கு, அவனுடைய வரிகள் தீப்பொறியா, அவன்கிட்ட உண்மை இருக்கு. இங்கே எத்தனையோ ரேப் பாடகர்கள் இங்கேயும் இருக்காங்க, பட் எல்லாருமே நிறுவனப்படுத்தப்பட்டிருக்காங்க. நிறுவனப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரு பிஸ்னஸ் டாக்டிஸாக தான் இருக்கும், ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அவனுடைய ஃபயரு, கோவம், வரிகள், பேசுறது எல்லாம் கமர்ஷியலாக அதோட பின்புலம் சார்ந்து இருக்கும். வேடன் வந்து ஒரு தன்னிச்சையா உருவான ஒரு காட்டு செடி. இல்லை, இப்போ வேடனுடைய முதல் பாடல்கள் நீங்கள் அவர் பிரபலமாகிறதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா கேசஸ் கலெக்டிவ்ல இருந்த பாடல்கள்லாம் எடுத்து பாடியிருக்காரு. குறிப்பாக அறிவு அவர்கள் எழுதின பல பாடல்களை பாடி அதில் பிரபலமாயிருக்காரு. அப்போ அவருக்கான உந்து சக்தி தமிழ்நாட்டிலேருந்து தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, அவனுக்கு அதோட ஃபயர் உள்ளார்ந்து இருந்திருக்கு. அது சார்ந்து யாராவது இருக்கும்போது அது அவனுக்கு கனெக்ட் ஆகுது.
சும்மாவே வந்து ஒருத்தவங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டுலாம் ஒரு மனிதன் வளர்ந்துட முடியாது. அவனுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கு, அவனுக்குள்ள உள்ளார்ந்து அது இருக்கிறனாலதான் இங்க அது கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆன பிறகு அவன் சொந்தமா எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ வேடனுக்கு எதிர்ப்பா சில விஷயங்கள்லாம் வரும்பொழுது, குறிப்பா அவர் என்னதான் தலித் அரசியல் பேசினாலுமே தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய பல பேரும் வேடனுடைய அரசியலையும் அந்த நபரையும் வந்து தூக்கி பிடிக்கிறாங்க, அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அப்போ ஒரு புறம் வந்து தலித் அரசியல் பேசக்கூடியவங்க, மறுபுறம் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவங்க, குறிப்பாக கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசியல் பேசக்கூடிய ஒட்டுமொத்த இடதுசாரிகளுடைய ஆதரவு வேடனுக்கு வந்து இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இவங்கெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி நடிச்சுன்னு இருக்காங்க. இப்போ பிஜேபியும் வேடனுக்கு எதிராக தான் இருக்கு. இவங்கெல்லாம் கூட ஆரம்பத்துல வேடனை எதிர்க்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அதாவது ஒருத்தன் வளர்ந்து வரும்போது அவனை பயங்கரமா எதிர்ப்பாங்க, வளர்ந்துட்டான்னு வச்சிங்களேன் அவனை சப்போர்ட் ஆக்கிப்பாங்க. அந்த மாதிரியான வேலைகளை தான் முற்போக்குவாதிகளும் செஞ்சுன்னு இருக்காங்க. அப்போ வேடனுக்கு முழு முதல் சப்போர்ட் அப்படி இவங்களா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது நண்பகத்தன்மை வாய்ந்ததா இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலேயே கம்யூனிஸ்டுகள் வேடனைக்கு எதிரான வேலைகள்ல தான் செஞ்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, வலதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால இது வரவேற்கக்கூடிய ஒண்ணுதான். அது வந்து உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் அறம் சார்ந்தும் இருக்கணும், அவனுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியதா இருக்கணும். இவங்களுக்கு மறைமுகமா வேடன் பயன்படுறதுனால அவங்க சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. மற்றபடி வேடன் பேசுகின்ற மண் சார்ந்த, மொழி சார்ந்த, இனம் சார்ந்த, ஒடுக்குமுறை சார்ந்த அரசியல் அங்கே ஆளக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கே பிடிக்காது. ஏன்னா அவங்களே அந்த மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு போயிட்டா அது யாரா இருந்தாலும் அந்த ஆதிக்க திமிர் வந்து உருவாயிடுது இயல்பாவே. அது கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி. அங்க இருக்கிற தலித்துகளை, விளிமலை மக்கள்கிட்ட நான் போயிருக்கேன், நான் போய் பழங்குடி மக்கள்கிட்ட எல்லாம் போயிருக்கேன். அகில கேரள மாவிலன் சமாஜோட நிகழ்வுகளுக்கு நான் போயிருக்கேன். பழங்குடி மக்கள் அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து அங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு அங்கே ஒரு நாட்டில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆளுது அப்படின்னு சொல்லலாம். பட் உள்ளார்ந்து நாம் போய் பார்க்கும்போது அவங்களும் அவங்க ஆட்சியில் எவ்வளோ புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ வந்து அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அங்கே இருக்கிற விளிம்புநிலை மக்கள் சொல்கிறாங்க. இப்போ நிறைவாக கூட கேட்க விரும்புறது, தமிழ்நாட்டில் வந்து இவரை போல் பல பேர் ரேப்லாம் பாடி நல்ல பிரபலமாயிட்டு சினிமாவிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நபரால் வந்து புகழ் பெற முடியல, ஒரு இண்டிவிஜுவலாக உருவாக முடியல அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த சூழலை? நீங்களே உங்கள் கேள்வியிலேயே காண பதிலே அதில் இருக்கு. வேடன் வந்து ஒரு இண்டிவிஜுவல், தனி நபர். அவன் பின்னாடி இன்னைக்கு சமூகமே நிற்குது, உலகமே நிற்குது, ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதரவா நிற்கிறாங்க. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நிறுவனப்படுத்தப்பட்டிருக்காங்க. எல்லாரும் ஏதோ ஒரு குரூப், ஏதோ ஒரு அரசியல், ஏதோ ஒரு பின்புலம், ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம், ஏதோ ஒரு ஃபண்டிங் ஏஜென்ட்ஸ், இவங்க மூலியமா தான் இவங்க உருவாகுறாங்களே ஒழிய வேடன்றவன் காட்டு செடி, யாரும் உரம் போட்டு வளர்க்கல. தமிழ்நாட்டுல கோவன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா? ஆமா. குறிப்பா அதிமுக ஆட்சியெல்லாம் வந்து டாஸ்மார்க் எதிராக பாடி ஊரு தாலியா இருக்கிறாங்க இந்த அம்மா அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக மிக கடுமையா பேசின ஒரு நபர் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக கடுமையா பேசிட்டு இருக்காரு. அவருக்குலாம் ஒரு இண்டிவிஜுவலா பார்க்கல நீங்க அவரை? கோவனை எப்படி இண்டிவிஜுவலாக பார்க்கணும்? அவங்க அந்த ஆள் திமுக பின்புலம். அது இதுக்கு முன்னாடி தோழர் நம்ம அவரை பெருமையாக அழைச்சிட்டு இருந்தோம். ஊத்தி கொடுத்து கெடுத்தா கோமலவல்லின்னு சொல்லி ஜெயலலிதா ஆட்சியை பேசின நீ இன்னைக்கு திமுக ஆட்சி ஊத்தி கொடுத்து நாட்டை ஒரு குடியை கெடுக்கலையா? இவங்க ஆட்சிக்கு எதிராக ஏன் வாயை மூடின்னு இருக்காங்க? இவங்க ஆட்சிக்கு எதிராக இன்னொரு அரசியல் கட்சி விஜய் உருவாகிறாங்க, நீ எதிர்க்கிற. அப்ப நீ யாருன்னு தெரியுதா? யூ ஆர் நாட் இண்டிவிஜுவல். உன்னுடைய பேக்ரவுண்ட் திமுக, நீ பக்க திமுக, நீ கலைஞனே கிடையாது, கொலைஞன். நீ கலையை கொலை செய்கின்ற கொலைஞர். அவரும் மக்களுக்காக தானே பாடுறாரு. ஒரு பாப் மார்லி, மைக்கேல் ஜாக்சன் அப்படி பார்க்கல நீங்க அவரை? அப்பெல்லாம் ஏன் அவங்க வந்து ரீச் ஆகல? அவங்க எல்லாரும் பின்னாடி மாக்காய்க்கெல்லாம் யாரு? அவங்க பின்னாடி யாரு இருக்காங்க? எங்காவது ஒரு இடத்துல வால் போஸ்ட்ல சுவர்ல எழுதிட்டு ஒளிஞ்சுன்னு ஓடிடுவாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க யாரு, அட்ரஸ் எங்க இருக்கு, இவங்க பின்புலம் என்ன, யாரு இவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க, எதுவுமே தெரியாது. ஆனா வேடன் அப்படி கிடையாது. அவங்ககிட்ட அந்த வர்ற ஒவ்வொரு வரிகளுக்கு பின்னாடி உண்மை இருக்கு. உண்மை இருக்கிற ஒரு மனிதன் கிட்ட தான் மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் உருவாவாங்க. ஏன் இவ்வளவு மக்களை அவன் ரீச் ஆகுறான்னா அவங்ககிட்ட ரியாலிட்டி இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஃபயர் மாதிரி வெளியே வருது, சுல்லான் மாதிரி வெளியே வருது. அதாவது என்னுடைய 16 வயசுல நான் அப்படிதான் இருந்தேன். என்னுடைய பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் காட்டினேன். நான் கலை நான் கையில் எடுக்கல. பட் ரியாலிட்டியில இருக்கிறவங்களுடைய வார்த்தைகள் மக்களை சென்று ஆழ்மனதுல ரீச் ஆகும். இவங்க பாடுறதெல்லாம் வந்து கமர்ஷியல், ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்போட, ஒரு அரசியல் சார்ந்து பின்புலம் சார்ந்து இயங்குறவங்க இவங்க. இந்த டிராமாட்டிக்கல் பீப்புள் எல்லாம் மக்கள் அவ்வளவு எளிதில் போய் ரீச் ஆக மாட்டாங்க.